ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம அனி ஐவி சசி டைரக்ஷன்ல தெலுங்குல வெளியான ஒரு காமெடி டிராமாவான உப்பு கப்புரம்பு இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல சுகாஸ் கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்தினோட லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். உப்பு கப்புரம்பு இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஒரு கொடிதான ஒரு பஞ்சம் வருது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னா, செத்து போற பொணங்களை வெவ்வேறு இடத்துல புதைக்க கூடாது. வடக்க ஒரு இடம் இருக்குது, அங்கதான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிகாரன் சொல்லிடுறான். அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல புதைக்கிறாங்க. புதைக்கும் போது ஊரே செழிப்பாயிருது. அதாவது பழம் காக்கா ஊக்கார பணம்பல் விழுந்த கதையா இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஓஹோ இந்த ஜாதகம் உண்மையான ஜாதகம் மாட்டு இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப என்னன்னா, ஒரு பெரிய சுடுகாடு ஏற்பாடு பண்ணி அந்த ஊர்ல சாவர பொணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வடக்கால் இருக்கிற அந்த மூலையிலேயே புதைச்சிட்டு இருக்கிறாங்க. புதைச்சிட்டு அவங்க பிறப்பு இறப்பு, இந்த ஆள் ஏன் செத்தான், இவனுக்கு யார் யார் எதிரிங்க எல்லாத்தையும் கல்வெட்டுல பதிச்சுட்டு தான் அவங்க செத்து போறாங்க. அதாவது செத்ததுக்கு அப்புறம் அந்த கல்வெட்டுல பதிச்சு வைக்கணும், அந்த மாதிரி வச்சிடறாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கதைப்படி நம்ம அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து தலைவர் செத்து போயிடுறாரு, ஊர் பெரியவர். அது செத்து போனோடனே அப்ப அவரோட மகள் தான் அந்த பஞ்சாயத்து தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல ஒருத்தர் தான் வரணும்னு வாரிசு அரசியல் ஏற்பாடு பண்ணி உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ அந்த ஊருக்கு தலைவியா மாத்திடுறாங்க, ஊர் தலைவியா மாத்திடுறாங்க. அதுப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல குறிப்பிட்ட இடத்துல அந்த பணம் புதைக்கிற இடத்துல பணங்கள் இன்னும் 4 பணங்கள் தான் புதைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டியா சொல்லிடுறாரு. வெட்டியா யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதைப்படி நம்ம படத்துல இருக்கிற அந்த ஹீரோ தான், அந்த பையன் தான், சுகாஸ் தான் ஹீரோ. அவர் வெட்டியா சொல்லி கொடுறாரு என்னன்னா, இந்த இடத்துல 4 பணங்களை தான் புதைக்க முடியும், மீதி இருக்க பணங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே கீர்த்தி சுரேஷ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தலைவியா பதவி ஏற்ற உடனே ஒரு பெரிய இடி தலை விழுந்த மாதிரி ஆயிடுது. இப்ப என்ன சாக போற மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி நம்ம இடத்த தயார் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, வயசானவங்களெல்லாம் கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கணக்கெடுக்கும் போது அதுல 9 பேர் வராங்க. இப்ப விகாஸும் கீர்த்தி சுரேஷும் ஒரு ஐடியா பண்றாங்க. குலுக்கல் முறையில ஒரு 4 பேர்த்த தேர்ந்தெடுக்கலாம், 4 பேர்த்த தேர்ந்தெடுத்து அவங்க 4 பேர்த்துக்கு இந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, குலுக்கல் முறையில அந்த 4 பேர்த்த தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஊர்லயே இன்னும் 2 ஆப்போசிட் பார்ட்டிங்க இருப்பாங்க. ஒரு பெரிய மனுஷன், இன்னொரு மைனர், இந்த மாதிரி 2 பேர் 2 பக்கம் இருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் நியாயம் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, கடைசியா இந்த சுடுகாட்டுல அந்த 4 பேரை புதைக்கிறதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா, அப்புறம் ஆசைப்பட்டபடி தன்னோட அம்மாவை அந்த சுடுகாட்டுல ஒரு அந்த 4 இடத்துல ஒரு இடமா நம்ம ஹீரோ புதைச்சாரா, இந்த கீர்த்தி சுரேஷ ஒரு அப்பாவியான ஒரு டம்மி கேரக்டரா இருந்தவங்க ஒரு பெரிய லெஜண்டா எப்படி மாறினாங்க, இந்த ஊருக்கே நியாயம் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி மாறினாங்க அப்படிங்கறதெல்லாம் காமெடி கலந்த ஒரு சின்ன இமோஷனலோட இந்த படம் ஃபுல்லா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உப்பு கப்புரம்பு அப்படிங்கிற படத்துடைய மொத்த கதையே இதுதான். இந்த படத்துல சுகாஸ் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் நிறைய படங்கள் காமெடி ரோல் நிறைய பண்ணிருப்பாரு. அவர் தான் இந்த படத்துல லீட் ரோல் எடுத்து கீர்த்தி சுரேஷுக்கு அப்புறம் அவர் தான் இந்த படத்தினோட கிட்டத்தட்ட ஹீரோனே சொல்லலாம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும். அம்மா நான் செத்த உடனே நம்ம ஊர் சுடுகாடுல வடக்கால தான் நீ புதைக்கணும், என் பக்கத்துல ஒரு மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஆசையை சொல்லிட்டு செத்து போயிடுறாங்க. செத்து போறதுல சொல்லிடுறாங்க. அந்த அந்த 4 இடத்துல ஒரு இடத்த நம்மளுக்கு எப்படியாவது நம்ம அம்மாவுக்கு பிடிக்கணுங்கிறது இவர் பண்ற ட்ராஜடி டிராமாவெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படியா இருந்துச்சு. அது போல கீர்த்தி சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு அப்பாவி முகமா பயந்தாங்கொழியா அதுக்கப்புறம் அதிரடியா நடவடிக்கை எடுக்கும் போது இவங்க தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஊர் தலைவர் ஆவாரதுக்கு முன்னாடி இந்த அம்மா 10-11 மணி வரையில தூங்கும், யாருமே எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஊர் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுப்பிட்டுருவாங்க. அதெல்லாம் உண்மையிலே காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது போல அந்த குடிகாரன் கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் மைனருடைய அலப்பறையாகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இன்னொரு பெரிய மனுஷன் இருப்பாரு, அவருடைய கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே அதாவது கதாபாத்திரத்தை கரெக்டா அவங்க நீட்டா பண்ணதுனாலதான் இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஒரு காமெடி படமா வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2025 தான் இந்த படம், இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படம் அமேசான் பிரைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா
கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து சின்ன சின்ன லேக் இருக்க தான் செய்யும் படத்தில். ஏன்னா தெலுங்கு படம்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க தெலுங்குல காமெடி எடுத்தாங்கனாவே ஓரளவுக்கு லேக் இல்லாமல் எடுக்கவே முடியாது, எந்த காமெடினாலும் சரி. ஆனால் தெலுங்கு படம்னு எடுத்துக்கிட்டிங்க, தெலுங்கு கன்னடம் அந்த படத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடி படம்னா கொஞ்சம் சின்ன சின்ன லேக் இருக்குது தான் செய்யும் படத்தில். அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காங்க. இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. சூப்பராக உட்காந்து குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஒரே ஒரு கதை தான், ஒரு சுடுகாடு இல்லை அந்த ஊருக்கு. அந்த சுடுகாடை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதை. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் அமேசான் பிரைமில் பாருங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.